பாருங்க மக்களே, தீப்பெட்டி தீப்பெட்டி எதற்காக உள்ளது? விவசாயம் தானா? ஸ்மாலா வா, இது கடை உன் கேட்டகரியில் இது கிடையவே கிடையாது. நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்ல வர, என்ன சொல்ல வர? ஏன் மூஞ்சி அப்படி வைக்கிற? அப்படி வேற கவிதை சாதகம் அப்படியே போடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்ட் அரவிந்த் பனியனோட உங்க எல்லாருக்கும் நான் காட்ட போறேன். ஆம்பேரி உள்ள பனியன் தானே போட்டிருக்க? ஜெட்டி போல்லையா? எங்கடா உன் கண்ணை காணோம்? கண்ணாடிக்கு உள்ள இருக்கு. கண்ணாடி போட்டிருக்கியா? வெல்கம் பேக் டு எம்படிஸ் vlog. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறீங்கன்னா, அரவிந்தனுக்கு வந்து போட்டு போகிறதுக்கு வந்து ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அதனால அவருக்கு ஒரு ஷர்ட்டை பார்க்க வந்துருக்கோம். அதோட இன்னும் கொஞ்சம் ஒரு டெரர் பீஸ் கேங்லே டெரர்னா அவன் தான், ரொம்ப காதல் மன்னனும் அவன் தான். பாருங்க மக்களே, தீப்பெட்டி தீப்பெட்டி எதற்காக உள்ளது? ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. ஐயா ஐயா ஐயா, ரொம்ப ஓவராக இருக்கீங்க. அந்த கண்ணாடியை கைட்டிங்க முதல்ல. மக்களே, இந்த கடை பேர் வந்து ஆரஞ்ச். இது கரெக்டாக மேத்தா நகரில் இருக்குது. மேத்தா நகரில் எங்கே இருக்குன்னா வந்து கரெக்டாக அந்த வாமோமோஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குது இந்த கடை. சிம்பிளாக வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து இதை கொஞ்சம் ஈஸியாக சொல்லணும்னா வந்து எலைட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மேத்தா நகரில் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கடை தான் இந்த ஆரஞ்சு கடை. கிட்டத்தட்ட ஒரு 2 தடவை இங்கே நாங்கள் ட்ரெஸ் எடுத்திருக்கோம். எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே ஒரிஜினலாக வேணும்னா எலைட்டு போங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த கலர் வந்து ஆரஞ்சு வச்சுருக்காங்க, நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். அதுக்கு வந்து முதல்ல நான் இங்கே பார்த்துருக்கேன். விவசாயம் தானா? ஸ்மாலா வா, இது கடை உன் கேட்டகரியில் இது கிடையவே கிடையாதா? என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்குல்ல? நான் சொன்னேன், நீங்கள் நம்பல. ஷர்ட் நல்லா இருக்கு. மீன்வைல் அப்படியே போடுறா, என்ன ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே போடு. ஆம்பேரி உள்ள பனியன் தானே போட்டிருக்க? ஜெட்டி போல்லையா? அதெல்லாம் ஏன்டா வரீங்க வெளில? இப்போ நீ வர வர ஜாவா சுந்தரேசன் மாரி ஆகிட்டு வரியான். அதான் சொல்கிறாங்க, டக்கு 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 டக்குன்னு வண்டி எடுக்கிறான், ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறானுங்க எல்லாம். உங்கள் மம்மி கிட்ட சொல்லி உனக்கு சுற்றி போட சொல்லு. நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்ல வர, என்ன சொல்ல வர? ஏன் மூஞ்சி அப்படி வைக்கிற? நீ பார்க்கறது சரியில்லை. நீ என்ன ஏன் அப்படி பார்க்குற? நீ என்னப்பா ரொம்ப நேரம் சூஸ் பண்ணுறான்டே, ரெட்டா கிரேவா அப்படின்னு சூஸ் பண்ணிருக்கான். 2 கலருமே இருக்கு. அப்படின்னா வேற கலர் இருக்கா? வந்துட்டான்டா. ஏய் அங்கிள், வாங்க அங்கிள். கக்குசுக்கு போக முடியாம நானு. ஸோ ஜெயந்தன் எடுத்திருக்கிறது வந்து ஒரு கிரே, அப்புறம் ஒரு மெரூன். அது ரெட்டு கிடையாது, மெரூன். கண்ணு தெரியாது உனக்கு. மெரூன்றாது. சாரி, பிளண்டர் மிஸ்டேக். இட்ஸ் ஓகே. ஒன்லி காஸ்ட்லியாக தான் இருப்பீங்க. அவளாம் பேர் தேடி வராங்க வந்து. ஆனால் 450 ரூபாய்க்கு ஒரு சட்டை கொடுங்கன்னு சொல்லி தேடி வந்து எடுத்துட்டு போறான். 750. சூப்பர்ல அந்த மாரி செலக்ட் பண்ணுங்க. இதை மட்டும் 1 இயர் காலத்தில் அதான் கேட்குறேன் நான். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் உண்டு சேல். எல்லா சைஸ்லையும் எல்லாருக்கும் இருக்கும். நல்ல கலர் இருக்குது. அவர் சூப்பராக ஒன்று அது போட்டு போகுது ஆஃபீஸ். இது ஆஃபீஸ் போடலாம். ஏய் போடலாம்டா, நல்லா தான் இருக்கு. ஸ்டார்டிங் 280 இருந்து இருக்கு. 280 இருக்கு. ஆனா நீங்க பாக்குற எல்லாம் 550 தான். இது ஆஃப் ஷோல்டர் இருக்கு, டாப் ஷோல்டர். 550. என்ன போஸ் இது?
ஏய் ஒரு சைஸ் போட்டோன்னா அது கரெக்டா ஃபிட்டா இருக்குன்னா அது எல்லாமே ஒண்ணுதான். ஆனா உனக்கு போட்டு பாரு உனக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்படி இந்த தடவை கவிதா சாதனை அப்படியே போகுது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்ட் அரவிந்த் பனியனோட உங்க எல்லாருக்கும் நான் காட்ட போறேன். அரவிந்த் ஓகே ஓகே வாடா 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 வாடா. காது க்ளோஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. அது க்ளோஸ் பண்ணிட்டு அப்ப அவன் நடந்து வரும்போது கொஞ்சம் பின்னாடி போனா. வாடா ரெடி ஆயிட்டு. A few minutes later. நீயே தந்து வர இப்ப நடந்து வரணும். நடந்து சும்மா விஜய் சேதுபதி மாதிரி இருக்க சொல்றா. 450 தான் சட்டை. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. நான் என்னத்த சொல்றது, 450 ரூபா நல்ல சட்டை. நான் அதுதான் சொன்னேன். சேர்ந்து நீ தான் சொல்லுவாங்க. யா குட்ரா குட் மார்னிங். நல்லா இருக்கு. கடைக்காரன் நல்லா இப்ப சொல்லுங்க. இத்தனை கடைக்காரங்க கேட்டுருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாம் மூஞ்ச பார்த்தாலே அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஏமாந்த பீஸ் அப்படி இல்ல ப்ரோ, அது நல்லா இருக்கு. பொதுவா நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா நல்லா இருக்குதான் சொல்லுவேன். யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆளே ஏமாத்தணுமா ப்ரோ? நல்லாதான்டா இருக்கு. ஏய் இவ்வளவு நேரம் யோசிக்கணும் அவசியம் இல்லை. நல்லா கெத்துக்கோ. டேய் இதெல்லாம் இதுடா, அவன் சும்மாவே ரொம்ப நேரம் கேட்பான்டா. போற வரைக்கும் கேட்பான்டா. கடை எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணீங்க? ஒரு 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணடா. அதுல நீங்க எடுக்கலாம், வெள்ள தொத்தி வரான். குடிக்கிடா அவன் குடிக்கு சரியா. அப்புறம் பார்த்தாலே இவனை பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, இந்த எலக்ட்ரிக் எண்ணெய் தான் ஊந்து கிடப்பான். நடுரோட்ல தான் விழுந்து கிடக்குறேன். உனக்கு எப்படா தெரியும்? பார்க்கலாம் அவனை. சரி அவுத்துருவா போலாம். ஜோபிக்குள்ள எல்லாம் கை விட்டு எடுத்துன்னு இருக்கான்டா. போயிட்டு தெருவில் சத்தம் நல்லா இருக்கு. என்ன போயிட்டு டைம் ஆகுதுடா. அவனுக்கு கடை மூடுற ஏய் டைம். கடை மூட டைம் தான். போயிட்டு கதவு தந்து சத்தம் நல்லா இருக்கு. சரியாண்டா, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். இப்ப என்ன உன் காசு போயிடுச்சா? உன் காசு போயிடுச்சா தானே? அதாவது ஒரு மது அருந்தும் பானத்துக்கு வந்து அவன் அவ்வளவு பொக்கிஷமா பார்த்து செலவு பண்றான். ஒரு டிஷர்ட் எனக்கு வந்து எனக்காக வந்து பார்க்க மாட்டான். ரெண்டு 10 நிமிஷம் வந்துடாத. வீட்டுக்கு வா, நான் டிஷர்ட்டா எடுத்து போடுறேன். பிளெயின் டிஷர்ட் நான் கேட்டேன். ஓட்ட போட்டா நான் சொன்னல, நம்ம டீம்ல வந்து ஜாவா சுந்தரேசன்னா இருந்தது. நம்ம ஜெயித்தா பெல்ட் கில்ட் எல்லாம் எடுப்போம். பிக்சர் ரேட்டா. ஃபைனலி சட்டை வாங்கியாச்சு, எனக்கு டிஷர்ட்டும் வாங்கியாச்சு. ஆனால் ஒருத்தவனுக்கு செம்ம காண்டு எனக்கு டிஷர்ட் வாங்கினதில்ல. அதனால அவன் பார்க்க மாட்டான். இப்போ நான் காட்டு அவன் மூஞ்சில் தெரியுதா? ஏன்னா அவரோட சுயபானம் வந்து வாங்க வேண்டிய காசுல நான் வந்து அதை எடுத்ததுனால அவனுக்கு என் மேலே செம்ம காண்டு. அப்படிதான். ஆனால் ஜெயந்த் அப்படி கிடையாது. உங்களுக்குலாம் ஜெயந்த் மாரி ஒரு ஃப்ரெண்டு தேவை. என்னடா கரெக்டு தானே? ஏன் இப்படி பாக்குறாரு? காலேஜா என் கரியர் வச்சிருக்க வேண்டியவன். நான் இப்ப காலேஜ் படிக்கல, நான் இப்ப போட்டு. ஓகே, அப்புறம் ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. பாய் சொல்லு, பாய் சொல்லு. பாய் பாய் பாய். ஃபைனலாக சட்டை எடுத்தாச்சு, எனக்கு டிஷர்ட் எடுத்தாச்சு. ஸோ இந்த விளாகை இங்கேயே நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல விளாக் வந்தால் வரலாம், இல்லைன்னா வராது. போயிட்டான். யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டான். என்கிட்டயா? போயிட்டோம். அப்புறம் என்னப்பா, டீ போடுவோமா? டீனா என்ன டீயாவா வாழ போறீங்க நீங்க?